அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன் பேசுகிறேங்க. கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலிமா உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, உலகத்திலேயே எப்பையும் எங்கேயும் நடக்காத விஷயம் இப்போது நம்ம இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. 144 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த விழா நடக்கும். தோராயமாக இந்த விழாவுக்கு 44 கோடி மக்கள் இந்த திருவிழாவில் கலந்துக்குவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திருவிழாவானது திரும்ப நடக்கிறதுக்கு 2169 வருஷத்துல தான் நடக்கும். அந்த வருஷத்துல நாமெல்லாம் இருப்போமா என்னன்னு தெரியல. ஒருவேளை இப்போ பிறக்கிற குழந்தை கூட அந்த விழா நடக்கிறப்போ 2169 வருஷத்துல இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். நான் இவ்வளோ நேரம் இப்போ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா 2025. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கும்பமேளா அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். இதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி திரு ஆதிசங்கரர், எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. திரு ஆதிசங்கரானவர் சொன்ன ஒரு புராண கதையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து வந்த அமிர்தங்களை பருகுனா அமரனாயிரலாம், அதாவது இறப்பே இல்லாத முக்தி ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. அமிர்தத்தை பருகினால் மரணம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அந்த அமிர்தம் பாற்கடல்லேருந்து மேலே வரும்பொழுது அதை வாங்கும்போது அதுலேருந்து விழுந்த துளிகள், ஒரு 4 துளிகள் கீழே விழுந்ததாக சொல்கிறாங்க. அந்த 4 துளிகளுடைய இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹரித்வார், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிரயாக்ராஜ், மூணாவது உஜ்ஜைன், நாலாவது ஆசிக். இந்த 4 இடங்கள்ல அந்த துளிகள் விழுந்தனால இந்த 4 இடங்களிலும் ஓடுகின்ற நதிகளில் கலந்துள்ளதுனால இந்த நதியில புனித நீராடி வந்தோம் அப்படின்னா நாம் வந்து இத்தனை நாள் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள்லாம் கழிந்து நாம் ஒரு புது மனுஷனா உருவெடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கையின் பேரில் பல விழாக்கள் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்ப மேளாவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கும்ப மேளா அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாங்க. ஆன்மீகத்தின் பேரண்ட திருவிழாவாக இந்த கும்பமேளா கருதப்படுகிறது. அதாவது இந்த திருவிழா வேத காலத்திலிருந்து நடைபெற்று வருகிறது அப்படின்னு புராணம் சொல்லுது. கும்பம் அப்படின்னா அழியாத ஜோதின்னு அர்த்தம். அருள் பாத்திரம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அருட்பாத்திரம் என்று கருதப்படுகிறது. இந்த கும்பமேளா என்றால், இந்த கும்பமேளா, மேளா என்றால் திருவிழா என்று பொருள். இந்த கும்பமேளா மிதுன ராசியுடன் தொடர்புடையது. மேலும் இந்த கும்பமேளா நடைபெறும் இடமான பிரயாக்ராஜ் என்ற இடத்துல கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற 3 நதிகளும் ஒன்று சேரும் இடமா இருக்கிறது. இதற்கு பேரு சங்கமம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா திருவினை சங்கமம்னு சொல்லுவாங்க. நாம முக்கூடல்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடுவதன் மூலம் பாவ நிவாரணம் அல்லது பாவ நிவர்த்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த கும்பமேளா சந்திரன் மற்றும் சூரியன் கிரகங்களின் நிலைப்பாடுகளை அடிப்படையாக கொண்டு 4 வகையா இந்த கும்பமேளா நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அர்த்த கும்பமேளா, அதாவது ஒவ்வொரு 6 வருஷத்துக்கும் பிரயாக்ராஜ், ஹரித்வார்ல மட்டும் நடக்கக்கூடிய இந்த கும்பமேளா அர்த்த கும்பமேளான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பூரண கும்பமேளா, அதாவது இது முழு கும்பமேளான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை பிரயாக்ராஜ், ஹரித்வார், உஜ்ஜைன், நாசிக் போன்ற இடங்களில் நடக்கும். மூன்றாவது கும்பமேளா தான் மகா பூரண கும்பமேளா. 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளா. அதுதான் இப்போ வந்து பிரயாக்ராஜில் நடந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி மாதம் 13ஆம் தேதி ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். கிட்டத்தட்ட 42 நாட்கள் தொடர்ந்து இந்த திருவிழா நடக்கும். இங்க வந்து புனித நீராடுவதன் மூலம் பாவங்களிலிருந்து விடுபடலாம் என்று நம்பிக்கை. இந்த 42 நாட்களும் நடைபெறும் மகா கும்பமேளா அதிக ஆன்மீக பலன்களை தரக்கூடிய நாட்கள்னு சொல்றாங்க. அந்த அதிக ஆன்மீக பலன்களை தரக்கூடிய நாள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 13 பூர்ணிமா அன்னைக்கு, அதே மாதிரி ஜனவரி 14 மகா சங்கராந்தி,
அதே போல் ஜனவரி 29 அமாவாசை, அதே போல் பிப்ரவரி 3ஆம் தேதி பஞ்சமி தேதி அன்னைக்கு, அதே போல் பிப்ரவரி 12ஆம் தேதி பூர்ணிமா அன்னைக்கு, மற்றும் கடைசியாக இருக்கக்கூடிய மகா சிவராத்திரி பிப்ரவரி 26ஆம் தேதி. இந்த நாட்கள்லாம் போய் புனித நீராடுவதன் மூலம் அதீத ஆன்மீக பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாட்கள்ல அதிகமாக கூட்டம் இருக்கிறதுனால நமக்கு அங்க போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். முடிந்த அளவுக்கு இந்த நாட்களை தவிர்த்து போறது நல்லது. அதுக்கு மேல நீங்க இந்த நாட்கள்ல போகணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அங்க போய் 2 நாட்கள் முன்னாடியே அங்க போய் தங்கி புனித நீராடுவது நல்லது. அதாவது ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு நீங்க போறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க 27ஆம் தேதியே அங்க போய் தங்கணும். ஏன்னா 28ஆம் தேதி, இப்போ 29ஆம் தேதி அமாவாசை அப்படின்னா உங்களுக்கு 28ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜில் லாக்டவுன் பண்ணிடுவாங்க. உள்ளே எந்த ஒரு வாகனத்தையும் அனுமதிக்கப்படுறதில்ல. இந்த 28ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா லாக்டவுன் பண்ணிடுறதுனால உங்களுக்கு வாகனங்கள்லாம் உள்ளே விட மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கிலோமீட்டர் நீங்கள் நடக்க வேண்டியது இருக்கும். சிரமத்துக்கு உட்பட வேண்டிய சூழல் இருக்கும். ஆக இந்த மாதிரி நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் போனீங்கன்னா ஈஸியாக புனித நீராடி வரலாம். அடுத்து இந்த கும்பமேளாவின் முக்கிய அம்சங்களாக கருதப்படுவது பார்த்தீங்கன்னா நாகசாதுக்கள் மற்றும் அகோரிகள். அதாவது நாகசாதுக்கள் தான் இந்தியாவின் ஆன்மீக போர் வீரர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. நாகசாதுக்கள் தங்களை உயர்ந்த ஆன்மீக தேடலில் முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். உலகியலான வாழ்க்கையை விடுவித்து அவர்கள் திருநீர் பூசிய உடலில் நிர்வாணமாக இருப்பதே அவரது சுயரூபம். இவர்களால் கும்பமேளாவில் புனித நீராடல் செய்யும் தருணமே மிகப்பெரிய ஆவணமாக இருக்கும். அவர்களின் கடுமையான தவம் மற்றும் சம்ஹார தாண்டவம் கும்பமேளாவின் ஆன்மீக அடையாளமாகும். அதுக்கடுத்து பார்க்கறது அகோரிகள் பற்றி பார்க்கலாம். அகோரிகள் இவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு மர்மமான துறவிகள். இவங்க அதிகமான சக்தி வழிபாட்டில் ஈடுபடுறவங்க. மரணத்தின் உண்மை மற்றும் வாழ்க்கையின் ஆழங்களை ஆராய்ந்து அதனுடனே பயணிப்பவர்கள். தனித்துவமான வழிகளை பயன்படுத்துகிறாங்க. இவர்கள் உலகிலான அனைத்து கோட்பாடுகளையும் புறக்கணித்து ஆன்மீகத்தின் மிகவும் ஆழமான மட்டத்தை அடைபவர்கள். மகா கும்பமேளாவில் இவர்களின் பங்கு என்னவென்றால் ஆன்மீக உச்சம் மற்றும் மனதை கவரும் அம்சங்களாகும். அவர்கள் மனிதர்களுக்கு ஆன்மீக பாதையை காட்டி உலகின் நன்மைக்காக செயல்படுகிறார்கள். அவங்கள நேரில் பார்க்கறது அனுபவம் நமது வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்க முடியாது. நாகசாதுக்கள் மற்றும் அகோரிகள் மகா கும்பமேளாவின் ஆன்மீக அடையாளமாக திகழ்கிறார்கள். அவர்களது வாழ்க்கை முறை மற்றும் பணி நமக்கெல்லாம் ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கும். மகா கும்பமேளா என்பது வெறும் திருவிழா அல்ல, இது ஆன்மீகத்தின் தவம் என்றே சொல்லலாம். புனித திருவடி சங்கமத்தில் நீராடி சந்நியாசிகள், நாகசாதுக்கள் மற்றும் அகோரிகளின் ஆசீர்வாதம் பெற்று நமது வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத அனுபவங்களை நாம் சேர்த்து கொள்ள முடியும். இந்த பெரும் திருவிழா நமக்கு உலகத்தின் ஒருமைப்பாட்டையும் கருணை மற்றும் அன்பையும் ஆன்மீக தன்னம்பிக்கையும் கற்றுக் கொடுக்கிறது. இது வெறும் நம்பிக்கையின் விருந்து அல்ல, உலக நன்மைக்காக ஒரு வழிகாட்டி என்றே சொல்லலாம். மக்கள் கோடி கோடியாக குவிந்தாலும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஆன்மீக அனுபவத்தை வழங்கும் இந்த கும்பமேளா நமது வாழ்க்கையில் ஒளியாய் மின்னும் தருணம் இதுவாகும். திருவினை சங்கமம் என்பது 3 புனித நதிகள் ஒன்று சேரும் இடமாகும். அதாவது கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி. இப்போ இந்த வீடியோவில் இடது பக்கமாக தண்ணீர் கலங்கின மாதிரி இருக்கு இல்லைங்களா, மண் தண்ணி கலங்கின மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது கங்கை நதி. அதே போல் உங்களுக்கு வலது பக்கமாக இருக்கக்கூடிய பச்சை நிறத்தில் தெரியக்கூடிய நதியானது யமுனை நதி. அதன் பின் சரஸ்வதி நதி ஆனது கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அதாவது அதர்வாகினி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 நதிகள் இணையும் இடம் ஆன்மீகம், பரம்பரை மற்றும் கோடிக்கணக்கான பக்தர்களின் ஆன்மீக நம்பிக்கையின் மையமாக உள்ளது. உங்களுடைய மனமும் ஆன்மாவும் புதுப்பிக்கும் இடமாகவும் இது செயல்படுகிறது. இதில் கங்கா நதி பார்த்தீங்கன்னா கருணைக்காகவும், யமுனா நதி பார்த்தீங்கன்னா அமைதிக்காகவும் மற்றும் சரஸ்வதி என்பது மறைந்த ஆன்மீக ஆற்றலின் சின்னமாகவும் கருதப்படுகிறது. இந்த 3 நதிகளின் சங்கமம் ஆன்மீகத்தின் பரம்பொருளை உணர்த்துகிறது. இந்த திருவினை சங்கமத்தை பாவ விமோச்சம் தலம்னு சொல்றாங்க, நம்முடைய புராணங்கள் கூறுகிறது.
திருவினை சங்கமத்தில் நீராடுவதால் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கி முக்தி பெறலாம் என்று நம்பப்படுகிறது. திருவினை சங்கமத்தில் நீராடுவது உங்கள் மனதை மட்டும் அல்ல, உங்கள் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துகிறது. பொதுவா ஏன் 144 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த நாட்கள், அதாவது ஜனவரி 13ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, எங்க சூரியன் இருக்குதோ, எங்க சந்திரன் இருக்குதோ, எங்க ஜூபிட்டர் குரு கிரகம் இருக்குதோ அப்படிங்கிறத வச்சுதான் வருஷா வருஷம் இந்த கும்பமேளா நடத்தப்படுகிறது. வருஷம் வருஷம் நடத்துகிற கும்பமேளா இல்லை, 6 வருஷத்துக்கு ஒரு தடவையும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவையும் நான் ஏற்கனவே வீடியோ சொன்ன மாதிரி இருக்கு. பல விழாக்கள் நடைபெறுது. குறிப்பாக அந்த 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தக்கூடிய மகா கும்பமேளா இந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கும்பமேளா நடத்தப்படுகிறது. இவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ணுறதுக்காக அந்த ஊர் அரசு, அந்த ஊர் கவர்மெண்ட் ஆனது எடுத்த நடவடிக்கையை ஒரு தோராயமான விஷயத்துக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 1,50,00,000 பேர்த்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. அதே போல் சாப்பாடு மட்டும் இல்லை, தண்ணியும் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. தற்காலிகமாக போலீஸ் ஸ்டேஷன் அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் தற்காலிகமாக ஃபயர் ஸ்டேஷனும் அமைக்கப்பட்டிருக்கு. கோடிக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் கூடுவதால் தற்காலிகமாக ஹாஸ்பிட்டல்ஸும் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெட்டுகள் இருக்குது. 700 பாராமெடிஷன் அசைன் பண்ணியிருக்கிறாங்க. 400க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் அங்கே இருக்காங்க. 10,000 தூய்மை பணியாளர்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க. எல்லாத்தையும் விட கழிவறைகள் எனக்கு தெரிஞ்சு தோராயமாக 1,50,000 லட்சம் கழிவறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் உள்ளுக்குள்ள 1000 சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. இதை வச்சு எல்லாருமே மக்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கிறாங்க. இதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் அரசானது தோராயமாக 7,000 கோடி நிதி ஒதுக்கி வச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிறது இல்லையா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி விழா நடந்திருக்கு அப்படின்னா 1956 நடந்திருக்கு. ஏன்னா கோடிக்கணக்கான பேர் ஒரே இடத்துல கூடுறாங்க. இந்த கோடிக்கணக்கான மக்கள் கூடும் இடத்தில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் நெகட்டிவும் கொஞ்சம் இருக்குது. ஸோ நெகட்டிவான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். நெகட்டிவான நடந்தது அதுதான் 1956 ரொம்ப ஒரு துர்சம்பவம் ஏற்பட்டிருக்கு. 1000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க, 2000 பேர்த்துக்கு மேலே காயம்பட்டிருக்காங்க. இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த முறை உத்தரப்பிரதேச அரசு இவ்வளோ நிதி ஒதுக்கி வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மக்களை கண்காணிக்கிறதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சொல்லப்போனால் நமது தேச தந்தை மகாத்மா காந்தியோடைய அஸ்தி சாம்பலை பார்த்தீங்கன்னா இந்த பிரயாக்ராஜில் தான், இந்த நதியில் தான், இந்த 3 நதிகள் ஒன்று சேர இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கரைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமது இதுக்கு முன்னாள் பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாயோடைய சாம்பல் அவருடைய அஸ்தியையும் இங்கே தான் கரைச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸுகள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.